மனோஜுக்கு கடையிலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் சீக்கிரமாக கடைக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சார் பெரிய பிரச்சனையாச்சு, சீக்கிரம் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க. ரோகிணிகிட்டையும் சொல்லி வா சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா லாக்கரில் பணம் கொஞ்சம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எப்படி லாக்கர்லேருந்து பணத்தை காணோம் சார், காலையில் எப்பவும் போல் ஷோரூம் ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணாங்க சார். வந்து பார்த்தா சில பொருள்லாம் சிதறி கிடந்ததுங்க சார். என்னமே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு எட்டி பார்க்குறப்ப லாக்கரில் ஓப்பன் ஆயிருந்துங்க சார். அதுலேருந்து பணத்தை காணோம், எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னு வந்துட்டு ரோகிணி எப்படி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மகேஸ்வரி, அவங்க புதுசாக ஷோரூம் ஆரம்பிக்கிற கொடுத்த 50 லட்ச ரூபா கிட்ட இதில் தானே வச்சிருந்தோம் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா ரோகிணி, எப்படி இந்த திருட்டு போச்சு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணாமலை முத்துக்கு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. டே வாடா போடுறே ஷோரூம் போகலான்னு சொல்லிட்டு ஷோரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா பணமும் போயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ முத்து செமத்திட்டு திட்டுறாரு மனோஜை. ஏன்டா அறிவு கட்டவனே, படிச்சவங்க இல்லடா, அன்னைக்கே நான் சொன்னேன்டா பணம் 3 லட்ச ரூபா காணான்னு சொல்லி சொன்னேன் இல்லடா, அன்னைக்கே நான் வந்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னேன்ல, நீ கேட்டியா நீயே? இப்போ பாரு திரும்ப 50 லட்ச ரூபாய் காணாமல் போச்சு, யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க, நீ எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கலைங்கனால மேற்கொண்டு 50 லட்ச ரூபாய் திருடி இருக்காங்க பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை, ஏன்டா மனோஜ் இப்படி பண்ணுற, நீ ஏற்கனவே வந்துட்டு நீ ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்த அந்த பணத்தை கொண்டு வந்து ஷோரூம் ஆரம்பிச்ச, சரி கொஞ்சமாவது புத்தி வரட்டும்னு நினச்சேன், இந்த ரோகிணியோட சேர்ந்து கொஞ்சமாவது நீ வந்து அறிவு வரும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இவளோட சேர்ந்து அறிவு எப்படி வரும், திருட்டுத்தனம் தான் வரும். இங்கே பாருங்க, ஏற்கனவே 3 லட்ச ரூபா காணாமல் போனதுக்கு இவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருந்தது, இப்போ 50 லட்ச ரூபா காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா, ஆண்டி என்னைய சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எப்படி உனைய சந்தேகப்படாமல் நீ தான் ஆறாவது ஆளை வச்சு கூட திருடி இருப்பில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி தேவையில்லாமல் மேலே இப்படி அபாண்டமாக பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்ன உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளை கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. போலீஸும் வந்துடுறாங்க. எங்கே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, சார் ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு 3 லட்ச ரூபா காணாமல் போச்சுங்க சார். அப்போவே இவனை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன், இவன் தான் பண்ண பண்ணிட்டாங்க, அது மெயினாக அந்த பார்லர் நம்ம தான் வேண்டாம்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் யோசிக்கிறாங்க. என்ன நம்ம தான் அந்த 3 லட்சம் எடுத்து இப்போ 50 லட்ச ரூபாய் திருடுற அளவுக்கு யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே, நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோமோ, அன்றைக்கி அந்த 3 லட்சம் எடுக்காமல் இருந்திருக்கணுமோ, அதனால் தேவையில்லாமல் ராஜா ராணிக்கிட்ட வேறு அந்த மனோஜ் மாட்டிக்கிட்டு மொழின்னு முழிச்சான். அந்த பிரச்சனை ஓஞ்சிச்சுன்னு பார்த்தா இப்போ இப்படி ஆயிடுச்சு. 50 லட்ச ரூபா வேறு பண்ணி வந்து மகேஸ்வரிக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், அவள் வேறு கையில் பணம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வேறு வெளில வித்தெல்லாம் கொடுத்தா, பாவம் அவட்ட நான் எதுவுமே சொல்லவே முடியாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ வேறு கிருஷ்ண வேறு அங்கே தான் வந்து அடாப்ட் பண்ணி அங்கே தான் இருக்கா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மகேஸ்வரி கால் பண்ணுறாங்க. ரோகிணி என்ன உங்கள் கடையில் திருட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்த பணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்துட்டு மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வா கடைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு ரோகிணி, நாங்கள் கொடுத்த பணமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பணம் கொடுத்தா அதை கொண்டுட்டு போய் நீங்கள் பேங்க்கில் இது போடுறது இல்லையா, இப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் சொல்கிறாங்க, இல்லைங்க டீலருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனால தான் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டும் இருக்காட்டி உடனே வித்துட்டாவும் பண்ண முடியாது அவ்வளோ பணத்தை, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சுருந்தேன், இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க ஏற்கனவே 3 லட்ச ரூபா காணாமன்னு சொன்னாங்க, அப்போவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெருசு ஆயிருந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, அப்போ இதை சும்மா விடவே கூடாதுப்பா, கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லைப்பா, இவ்வளோ பணம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ மறுபடியும் விஜயா சொல்கிறாங்க, எல்லாரும் இந்த திருட்டு நாயை வந்து நீங்கள் கொண்டு போய் முட்டி தட்டி ஸ்டேஷனில் விசாரிச்சிங்கன்னா எல்லாமே சொல்லிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்களும் உங்கள் மருமகளை எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் வேறங்க, இவ எல்லா வேலையும் பண்ணுவா, இவ மேலே ஏற்கனவே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமியார் மருமக சண்டையை நீங்கள் வீட்டோட வச்சுக்கங்க, தேவையில்லாமல் இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டுட்டு வர வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, சார் எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா டே நான் உண்மையாலுமே தான் சொல்கிறேன்டா, இவ தாண்டா அந்த 3 லட்ச ரூபாய் திருடி இருப்பா, யாருக்குமே புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க அந்த கடையில் வேலை செய்யறவங்க எல்லாத்தோடைய ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு 3 லட்ச ரூபா போனதுக்கு என்னைக்கு ஏதுன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவில் செக் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணுறப்ப தான் தெரியுது எல்லாம் அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலராக அந்த டைமில் மட்டும்தான் வந்து வீடியோ வந்து ஆஃப் ஆகிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லாக்கரோடைய கீ வந்து போட்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க தான் வந்து உடைக்காமல் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த லேப்டாப்பு ஆக்சஸ் தெரிஞ்சவங்க தான் இந்த லேப்டாப்பில் போயிட்டு அந்த கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கும் ஒய்ஃபுக்கு மட்டும்தாங்க தெரியும் இந்த பாஸ்வேர்டு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் 2 பேத்துக்கு மீறி வேறு எப்படிங்க வெளில போயிருக்கோம், 2 பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கரெக்டுங்க சார், அங்கே போய் பாஸ்வேர்டு கூட யாராவது அந்த லாக்கருக்கு கூட 1-2 பண்ணுறக்கு ஏன்னா மறைஞ்சு நின்று பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வந்து சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது இந்த சிசிடிவி கேமரா ஆக்சஸ் பண்ணுறது என்னுடைய இந்த கேபின் தவிர வேறு எங்கேயுமே வந்து யாருமே பார்க்குறதுக்கே வழி இல்லை, ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லுங்கள் உங்கள் 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், ஒன்றா நீங்கள் எடுத்துருக்கணும், நீங்களே கடப்பணத்தை எடுத்துகிட்டு கையாண்டிருக்கணும், அப்படி இல்லையா அதை உங்கள் ஒய்ஃப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்ட போகிறோம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு அப்படி மூஞ்சியெல்லாம் வேத்து போகுது. என்ன பார்லரமா, ஏசி தானே, ஏசி கடை தானே நம்ம கடை, என்ன திடீர்னு உங்களுக்கு இப்படி வேக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன்ல அந்த 3 லட்ச ரூபாய் திருடவை இவ தான், இந்த 50 லட்ச ரூபாய் திருடினது கூட இவ தான் ஆளை வச்சு பண்ணியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி எப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அப்போ போலீஸ்காரங்க கேட்குறாங்க, ஏமா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தான் அந்த 3 லட்ச ரூபாய் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இல்லை சார் அப்படிலாம் நான் எதுவும் எடுக்கல சார் அப்படின்றாங்க. இல்லைங்க, இந்த 2 மட்டும் தான் தெரியுங்கிறாங்க. இதனால் வந்துட்டு அந்த ராஜா ராணின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களால வந்து பிரச்சனை அனுபவிச்சிருக்கா. 3 லட்ச ரூபாய் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்திருந்தா இப்படி மனோஜ் வந்துட்டு இப்படி அவங்ககிட்ட போய் அசிங்கப்பட்டிருக்கவும் மாட்டார். அந்த உண்மையெல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்க மாட்டார். நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இப்போ என்னங்கிறீங்களா, என்ன ஸ்டேஷனுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கேட்க வேண்டிய விதத்தில் உங்களை கேட்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சார், அவளுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. டே கொஞ்சம் அமைதியாக இருறா, அதான் போலீஸ்காரங்க கேட்டுட்டு இருக்காங்களே, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, டே மனோஜ் அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பேச்சு மீறி எதுவுமே பேச முடியாமல் மனோஜும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு ரோகிணிகிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ லேடி கான்ஸ்டபிளே வர சொல்லிடுறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்க, அங்கே வச்சு விசாரிச்சுக்கலாங்கிறாங்க. சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நான் எடுக்கல சார்ங்கிறாங்க. எடுத்தீங்களா எடுக்கலையாங்கிறத ஸ்டேஷன் போய் விசாரிச்சா தெரியுங்க, போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, அதுக்கப்புறம் தான் இந்த 50 லட்ச ரூபாய் பற்றி நம்ம விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. கிராஸாக திரும்ப திரும்ப கேட்குறத பார்த்துட்டு நம்ம கம்முன்னு சொல்லிடலாமா, நான் சொன்னாலும் மாட்டுவோம், சொல்லினாலும் பிரச்சனை ஆயிரும், சொன்னால் அந்த 3 லட்ச ரூபாய் என்ன பண்ணின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ ஸ்டேஷன் வெளியில் விஜயா, மனோஜ், அதே போல் வந்து முத்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ஸ்டேஷன்லேருந்து வராங்க, வந்துட்டு ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சார் நான் தான் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த ரோகிணி தான் வந்து அந்த 3 லட்ச ரூபாய் எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, எதுக்கு சார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏதோ வந்து அவருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஆமாங்க, ஏதோ வந்து கிருஷ்ணங்கிற பையனுக்காக வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கட்டுன்னு விஜய் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அதை எப்படிடா சொந்த கடையிலேருந்து பணத்தை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்கு இவளுக்கு என்ன தேவை வந்துச்சு, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனோஜும் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, சார் இன்னும் கொஞ்சம் கேளுங்க சார், எதுக்காக அந்த பையனுக்கு வந்து இப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே எங்களால் விசாரிக்க முடியல, இங்கே பணத்தை அவங்க தான் எடுத்திருக்காங்க, ஆனால் இந்த 50 லட்ச ரூபா பணம் எடுத்ததுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எங்களால் விசாரிக்க முடியல, அவங்க அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு இனிமேல் தான் வந்து விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே கடையில் வேலை செய்கிற ஒரு பையனோட வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ வந்துட்டு அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் இல்லை சார் எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறியா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாக்கப்பில் வச்சு முட்டு தட்டி கேட்குறாங்க. ஆமாங்க சார், அந்த பணத்தை வந்துட்டு நாங்கள் தான் எடுத்தோம், ஆனால் வந்து இது எடுத்ததுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாங்க சார் அவங்க தான் எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 லட்ச ரூபாய் நீங்கள் திருடிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இரு 3 லட்ச ரூபாய் திருடுங்கிற விஷயம் இப்போ தான் எங்களுக்கு தெரியும், உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் அவங்க ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி பணம் எடுத்ததை அவங்க எடுத்ததை நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் காமிக்கிறாங்க. ஏன்டா அப்படியே வந்து ஒரு ஃபோனை கொடுத்து அந்த ஃபோனில் இதெல்லாம் இல்லை, இது வேறு ஃபோன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா ரோகிணி திருடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து அவங்ககிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், இது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தெரியாமல் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டேன். அப்போ பணம் வேணும்னா லாக்கரில் தான் பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுக்கணும்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தாங்க சார் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேலே பழியவும் போடுறாங்க. டேய் தேவையில்லாமல் என்னை வந்து சிக்கலில் மாட்டி விடாதடா, நீ யார் என்னன்னு கூட தெரியாது, ஏன்டா போனால் போதுன்னு சொல்லிட்டு உனக்கு வேலை கொடுத்தா நீ இப்படி என் மேலே பழியப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்கள் மேலே பழியப்படுன்றலாம் கிடையாது, நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் பார்க்க போனால் இவங்க தாங்க சார் முதல் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை மாட்டி விட்றாரு அந்த பையன்.